ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காயை துருவிட்டு எடுத்துக்கோங்க. இது கூட 4 ஸ்பூன் கடலை மாவு, 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பெரிய சைஸ் பல்லு பூண்டு, இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சுண்டலை 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்ச சுண்டலையும் இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கொதி வந்ததும் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா கொதி வந்ததும் நம்ம கொத்தமல்லி இலை